ப்ரோ நீங்க ஏன் தளபதி பத்தி பேச மாட்டீங்க? நீங்க டிஎம்கேவா? அதாவது நண்பர்களே, நான் என்னோட லாஸ்ட் வீடியோல அபவுட் மை வால் போஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறேன். யாரை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு பையன் தளபதினு 2 வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தான். திடீர்னு நீங்க என் டிஎம்ல வந்து ப்ரோ நான் தளபதினு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க ஏன் பேச மாட்டீங்க? நீங்க டிஎம்கேவா? நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். அண்ணனோட பெருமையினால இந்த ஒரு ரீல்ல பேசி முடிக்க முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன். தளபதி விஜய் அண்ணாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இஸ் a guarantee giver நண்பர்களே. அவரை வச்சு படம் பண்ற ப்ரொடியூசருக்கு போட்ட காசு டபுளா திரும்ப வந்திருக்கிற கேரண்டி. எவ்வளவு கஷ்டமான கேரக்டர் இருந்தாலும் அண்ணனை நம்பி எழுதலாம், பிசுறு தட்டாம பண்ணி முடிச்சுடுவாரு. டைரக்டர் கேரண்டி. தளபதி படம் வருதா நமக்கு எல்லாம் ஃபுல் ஆயிடும் அப்படின்னு தியேட்டர் போனஸ்க்கு கேரண்டி. டிக்கெட் எடுத்து தியேட்டருக்குள்ள போற நமக்கு 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. அப்படின்னா என்ன ப்ரோ, அவர் நல்லா நடிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நல்லா நடிப்பாரு, நல்லா பாடுவாரு, நல்லா ஆடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. 30 வருஷம் சினிமா லைஃப். இந்த இரால 6ல இருந்து 60 வரைக்கும் இருக்கிற ஹோல் ஜெனரேஷனுக்கும் அண்ணனுக்கு பிடிக்கும். அப்புறம் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு நண்பர்களே. ரொம்ப பெருசாலாம் இல்ல. அண்ணன் பிறந்த அன்னைக்கு தான் நானும் பிறந்தேன், ஜூன் 22. நீங்களும் பிறந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அடுத்து இதுல யாரை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணிடுங்க.